அன்னம் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து ரொம்ப அதிகமான தியாகியாக மாறிட்டே வராங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து கல் விழுந்திருக்கும். ஆனால் அதுக்கான உண்மையான காரணம் ரம்யா கிடையாது தான். பட் இருந்தாலும் அது ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டாக வந்து கல் விழுந்தப்போ அந்த கௌரவம் வந்து அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரம்யா நின்னதுனால முந்தா நாள் நைட்டு வந்து நம்ம ரம்யாவை அண்ணன் வந்து கன்னத்திலே அரைஞ்சிருப்பாங்க எல்லார் முன்னாடியும். ஸோ அதை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சுந்தரம் குரூப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே வந்து அண்ணன் தன்னோட வாயாலேயும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரம்யா தான் அப்படின்னு அவள் வாயால் நம்ம சொல்ல வச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளான் மொத்தமாக வந்து அவங்களுக்கு சொதப்பலாயிருது. வீட்டுக்கு அன்னத்தை கூட்டிகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. எப்படி வந்து தானாக அந்த கல் வந்து விழுகும், எனக்கு என்னமோ அப்படி வந்து தோணலாண்டோம், யாரோ ஒருத்தவங்க உன் மேலே வேணும்னே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் தோணுது அப்படின்னு சுந்தரம் சொல்ல, இதில் என்ன சந்தேகம் இருக்குது, வேற யார் பண்ண போகிறா, இந்த வீட்டில் இருக்கா என் மூத்த மருமக கமிஷனர் மேடம்னு ஒருத்தி, அவள் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சரவணன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. டேய் இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, நீ என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கோ, ஆனால் நான் வந்து சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியை அரைஞ்சால, அந்த கோவம் அவளுக்கு தாங்க முடியலை, அதனால எப்படியாவது அன்னத்தை பழிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் விடிய காலையில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா அவள் கையில் பார்த்து கரெக்டாக வந்து கல்லை தூக்கி போட்டிருக்கான். எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை அவள் பண்ணியிருக்கா பார்த்தியா, நீ என்னடானா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கேவலமான காரியத்தை பண்ணது அந்த ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா கோவப்பட்ட நம்ம சரவணன் வந்து வேகமாக எந்திரிச்சிட்டு வந்து, நீங்கள் பாருடா கார்த்தி, இதுக்கு மேலே நீ கமிஷனர் மேடம் என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுன அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி தாண்டா நான் பேசுவேன், உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ, உன் பொண்டாட்டி கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருப்பா, இதெல்லாமே பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா, கையில் விழுந்த கல் கொஞ்சம் விட்டு தலையில் விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த உன் பொண்டாட்டிக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ, சே அவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்ல, சரவணனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து நம்ம கார்த்தியோட சட்டையை பிடிச்சிடுறாரு. என்னடா பேசுனா, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க, இதை பார்த்துட்டு இந்த சுந்தரம் அமராவதி எல்லாருமே பயங்கரமாக உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. நம்ம என்ன நினச்சோமோ அந்த விஷயம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி ட்ராக்ல போகணுன்னு வச்சுக்கோமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து நிறுத்திடுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாரும் நிறுத்துங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல கல் விழுந்ததுக்கு யாருமே காரணம் கிடையாது, நான் வந்து பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லை, இது எதேச்சியாக நடத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமும் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னால் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர வேண்டாம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எல்லாமே விட்டுட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து கோவப்பட்டு கத்திடுறாங்க. ஸோ அண்ணன் இந்த மாதிரி கத்துறதை பார்த்து நம்ம கார்த்திக் வந்து, இங்கே பாரு அண்ணன், தேவையில்லாமல் நீ அந்த ரம்யாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உண்மை என்னமோ அதை வந்து நீ மறைச்சிக்கிட்டு இருக்க, நீ இப்படி மறைக்கிற இந்த உண்மையே வந்து ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்க போகுது, அவளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா கோவமாக வந்து கிளம்பி போயிடுறாரு. உண்மையிலே கார்த்தி சொல்கிறது வந்து கரெக்டு தாங்க, இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய தியாகி மாதிரி ரம்யா பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கா, அதுவே பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்க போகுது, அது உறுதி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணனும் பார்த்தீங்கன்னா இவ தான் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவள் என்னமோ பெரிய இவ மாதிரி என் பொண்டாட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கா, பாத்தியம்மா இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் கத்திக்கிட்டே வந்து உள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம அமராவதி அதுக்கப்புறம் சுந்தரம் ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்னடா நம்ம நினச்ச விஷயம் ஒன்று, ஆனால் நடந்த விஷயம் ஒன்று, இந்த அண்ணன் வந்து எவ்வளோ திமிராக இருக்கா, சே இப்போ கூட இந்த விஷயத்த அவள் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாளே, அவள் வாயால் எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணியும் கடைசியில் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டாளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோகமாயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அண்ணமும் அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து திண்ணையில் நம்ம அண்ணன் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, என்னால் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரம்யாவை பற்றின உண்மையை நம்ம சொல்லாமல் விட்டதுக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை அவள் தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும், இதனால மாமாவுக்கு தான் சங்கட்டமாகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அண்ணன் இதை மறைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம அண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சின்ன பாப்பா அந்த இடத்துல வர்றாங்க.
வந்தவங்க வந்து அன்னலட்சுமி அக்கா என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வா காளியம்மா, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லைக்கா, உனக்கு கையில் அடிபட்டிருக்காமே, இப்போ எப்படிக்கா இருக்கு வலியெல்லாம், உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, எனக்கு கையில் அடிபட்ட விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணம் கேட்க, அதுவா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கக்கா, அதான் உன்னை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ எப்படிக்கா இருக்கு கை அப்படிங்கிற மாதிரி கேட்க, கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யுது காளியம்மா, என்ன பண்ணுறது, போக போக சரியாயிரும். ஆனால் எனக்கு என்ன கஷ்டம்னா, என்னால் இப்போ எந்த வேலையும் இந்த வீட்டில் பார்க்க முடியலை. என் மாமாவுக்கு, சின்னத்தானுக்கு, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியாக சமைச்சு கொடுக்க முடியலை. அதான் எனக்கு கொஞ்சம் மனசில் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரத்திலேயே இதில் வழியெல்லாம் போக வச்சு எல்லாருக்குமே நல்லபடியாக சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அன்னலட்சுமி அக்கா, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை காளியம்மா, இனிமே தான் நான் சாப்பிடணும், எனக்கு பெருசாக பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு கூடையில் இருக்கிற ஒரு வாழை இலையில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வச்சுருப்பா. ஸோ அந்த பிரசாதத்தை எடுத்து நம்ம அண்ணம் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாக்கா, இது வந்து குண்டத்து காளியம்மன் கோயிலில் கொடுத்த பிரசாதம், உனக்காக தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஏன் காளியம்மா, இந்த பிரசாதம் உனக்காக தானே நீ வாங்கிட்டு வந்திருப்ப, இதை நீ என்கிட்ட கொடுத்துட்டா அப்போ நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்லக்கா, நான் இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன், கோயிலில் நிறைய விசேஷம் அப்படிங்கிறதுனால இது நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சரி இரு, நான் போயிட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் சொல்கிறாங்க. ஸ்பூன் எதுக்குக்கா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எனக்கு ஊட்டி விட போறியா, ஏன் நீ அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்குறாங்க. ஆமாம், நான் உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாப்பா வந்து நம்ம அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை வந்து ஊட்டி விடுறாங்க. நம்ம அண்ணனுக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தன்னை பெற்ற அம்மா வந்து தனக்கு எப்படி ஊட்டி விடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம அண்ணத்துக்கு வந்து தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உணர்றாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. நீ எனக்கு ஊட்டி விடுற இந்த விஷயத்த வந்து என் அம்மா எனக்கு ஊட்டி விட்ட மாதிரியே எனக்கு வந்து தோணுது. இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. ஆனால் என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு எல்லாமே வந்து கஷ்டங்கள் எல்லாமே மறந்து என் மனசில் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஏன்னே தெரியலை, என்னமோ இருக்கு உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாக்கா, கண்டிப்பாக நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு, என்னை பார்த்துட்டு போனாலே அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து அந்த சின்ன பொண்ணை நம்ம அண்ணத்துக்கு ஊட்டி விட்டுக்கிறத பார்த்துட்டு, என்ன அண்ணம், இந்த பொண்ணை உனக்கு வந்து ஊட்டி விட்டுருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வாங்க மாமா, இப்போ தான் காளியம்மா இங்கே வந்தா, என் பார்த்துட்டு என் கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு போக வந்தா. அப்போது கோவில் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்பாக நீ இருக்க. ஆமாம், உன் அம்மா அப்பாலாம் யார், அவங்களெல்லாம் யாருமே நான் பார்த்தது இல்லையே, நீ எந்த ஊர், இந்த ஊர் தானா அப்படின்னு கேட்க, ஆமாங்க வாத்தியார் ஐயா, நான் இந்த ஊர் தான், பல வருஷமாக இல்லை, எத்தனையோ வருஷத்துலேருந்து பல வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சண்முகத்துக்கும் அண்ணத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறம்மா நீ அப்படின்னு சொல்ல, ஆமாங்க வாத்தியார் ஐயா, இந்த ஊரில் என்ன தெரியாதவங்க யாரும் கிடையாது, நானுமே வந்து பார்க்காத ஆள் யாரும் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக தான் நடக்கும். எதை நினச்சும் நீங்கள் வருத்தப்பட்டோ கவலைப்படவும் செய்யாதீங்க. ஏன்னா சரி அன்னலட்சுமி அக்கா, நான் போயிட்டு வரேன் வாத்தியார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, அம்மனோட திருவிளையாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நமக்கு இந்த ஒரு சீரியலில் கொண்டு வர போகிறாங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.